அண்மை செய்தி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக அடவிநயினார் அணை 4வது முறையாக நிரம்பியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தென்காசி அடவிநயினார் அணை 4வது முறையாக நிரம்பி வழிந்து வருகிறது. பாசன சாகுபடிக்கு தேவையான தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் கிடைக்கும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மேலும் ஆற்றுப்படுகைக்கு அப்பகுதி மக்கள் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ செல்ல வேண்டாம் என பொதுப்பணித்துறை சார்பாக அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. 4வது முறையாக அடவிநயினார் அணை நிரம்பி வழிகிறது. விவரங்களோடு செய்தியாளர் ரஞ்சித் இணைப்பில் இருக்கிறார். ரஞ்சித், வணக்கம். தென்காசி மாவட்டத்தில் அடவிநயினார் அணை 4வது முறையாக நிரம்பியிருக்கிறது. இந்நிலையில் விவசாயிகளுடைய தற்போதைய மனநிலை என்ன? தொடர்ந்து பொதுப்பணித்துறை சார்பாக அப்பகுதி மக்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கு? நிச்சயமாக மோனிகா, அதாவது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள பல்வேறு நீரோடைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் தண்ணீர் வரத்தானது தொடர்ந்து அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மேற்கரை பகுதியில் உள்ள அனுமன் நதி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்பட்டு வந்த நிலையில் அனுமன் நதி குறுக்கே கட்டப்பட்டுள்ள அடவிநயினார் கோயில் நீர்த்தேக்கமானது தற்போது இந்த வருடத்தில் மட்டும் 4வது முறையாக நிரம்பி தனது முழு கொள்ளளவை எட்டி நிரம்பி வழிந்து வருகிறது. குறிப்பாக சுமார் 132 அடி உயரம் கொண்ட தென்காசி மாவட்டத்தில் உள்ள மிகப்பெரிய அணைகளில் ஒன்றான அடவிநயினார் கோவில் நீர்த்தேக்கம் தற்போது 4வது முறையாக நிரம்பி தனது முழு கொள்ளளவை எட்டி நிரம்பி வழிந்து வரும் நிலையில் அணைக்கு தற்போது வரும் 61 கனஅடி நீரானது அப்படியே வெளியேற்றம் செய்யப்பட்டு வருவதால் அனுமன் நதி ஆற்றில் சற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அனுமன் நதி ஆற்றுப்படுகை அருகே யாரும் இறங்க வேண்டாம் என பொதுப்பணித்துறையினர் சார்பில் தொடர்ந்து அறிவுறுத்தல் செய்யப்பட்டு வரும் நிலையில் தற்போது தென்காசி மாவட்டத்தில் கார் சாகுபடி நிறைவு பெற்று பிசான சாகுபடி செய்வதற்கான தயார் நிலையில் விவசாயிகள் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போது அடவிநயினார் கோயில் நீர்த்தேக்கமானது தனது முழு கொள்ளளவை எட்டி நிரம்பி வழிந்து வருவதால் பிசான சாகுபடிக்கு தேவையான தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் கிடைக்கும் என விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சிக்கு உள்ளாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மோனிகா, தகவல்களுக்கு நன்றி ரஞ்சித்.